அருள்மிகு சுயம்பு நாகம்மாள் திருக்கோவிலில் கலியுக அவதாரம் சித்தர் ஸ்ரீ நாகச்சந்திராமாள் அவர்கள் மக்களின் துன்பம் நீங்கி இன்பம் பெற மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இத்திருத்தலத்தில் அருள் ஆசியும் நல்வாக்கும் வரமும் வழங்கி வருகிறார். ஜாதி மத பேதமின்றி அம்மா நாகச்சந்திராமாள் அவர்களை நாடி வரும் பக்தர்களுக்கு தீராத நோய், குழந்தை வரம், திருமண பாக்கியம், கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை போன்ற மக்களின் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அம்மா அவர்களின் கருணை பார்வையாலும் ஆசையாலும் தீர்த்து வைக்கப்பட்டு மன நிம்மதியோடு மக்கள் செல்கிறார்கள். வணக்கம். ஓம் சக்தி, நாகசக்தி, வராகி பக்தர்களுக்கு வஜ்ர கோஷம். தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் ஸ்ரீ நாகபுரத்தில் சுயம்பாய் எழுந்து அருளி மக்களுக்கு பல அதிசயங்கள் புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நாகலட்சுமி வராகியம்மன் மக்கள் நலனுக்காக மீண்டும் 2 அவதாரம். தப்பை தண்டிக்கும் ஸ்ரீ தாண்டினியாகவும், சுப நிகழ்ச்சிகள் தடைகளை நீக்கி மகிழ்ச்சி கொடுக்கும் ஸ்ரீ ஆனந்த வராகியாகவும் மக்கள் தங்கள் கைகளாலேயே தனக்கு பூஜை செய்து அற்புத பலன்களை பெற அவதரித்துள்ளார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வராகி அன்னையின் அருளை பெற அனைவரும் வருகிற 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி அன்று நடைபெறும் பிரதிஷ்டையில் கலந்து கொண்டு அன்னை வராகியின் அதிசய பலனை பெற வேண்டுகிறோம். ஓம் சக்தி, நாகசக்தி, வராகி பக்தர்களுக்கு வஜ்ர கோஷம். அறியும் ஞானத்தையும் வழங்கி நான் தான் நீ என்று சொல்லும் ஸ்ரீ மாதா ஆனந்த வராகியாக இங்கு வீற்றிருக்கின்றாள். வாருங்கள், ஆனந்தமெனும் அமிர்தத்தை அச்சமின்றி பருகுவோம். ஆனந்த நடனமாடும் அமிர்த கடேசனின் நடனத்தை கண்டு கழிக்கும் அபிராமியாக மாறுவோம். எங்கெங்கு காணினும் சக்தியை இங்கு ஸ்ரீ தண்டினி என்ற ஆனந்த வராகியை கண்டு கழிக்க வாருங்கள், ஒன்று கூடுவோம். ஸ்ரீ தண்டினி வராகி அம்மனுக்கு மிளகாயும், ஸ்ரீ ஆனந்த வராகி அம்மனுக்கு மஞ்சளும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அவதரித்திருக்கிறார் ஸ்ரீ நாகலட்சுமி வராகி அம்மன். ஸ்ரீ நாகலட்சுமி வராகி அம்மனின் நள்ளிரவு உத்தரவு. தன்னை உள்ளன்போடு வணங்கும் மக்களுக்காக, தன்னுடைய தீவிர பக்தர்களுக்காக 2 அவதாரம் எடுத்த ஸ்ரீ நாகலட்சுமி வராகி அம்மன் கலியுகத்தில் மக்களை காக்க ஸ்ரீ தண்டினி வராகியாக மக்களை பில்லி சூனியம், ஏவல் செய்வினை, கண் திஷ்டியிலிருந்து காத்து அத்தனை கெட்ட சக்திகளையும் தன் பாதத்தில் போட்டு மிதிக்கிறாள். ஸ்ரீ ஆனந்த வராகி அவதாரம் திருமணம், குழந்தை பாக்கியம், தீராத கடன் பிரச்சனை, காரிய தடைகளை நீக்கி ஆனந்தத்தை அள்ளிக் கொடுப்பாள். ஸ்ரீநாகபுரத்தில் தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நாட்களுக்கு முன்தினம் இரவு கோவிலில் தங்கியிருந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற அவதார வராகி அன்னை உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி ஆனந்த வாழ்வு கொடுப்பாள். ஓம் சக்தி, நாகசக்தி, வராகி பக்தர்களுக்கு வஜ்ர கோஷம். கலியுக கலக்கத்திலிருந்து விடுபட, கலியுகத்தில் மந்திரம் தந்திரம் தீமைகள் தலை தோங்கி கெடுவினைகளாக பரவி வருகிறது. இக்கலியுகத்தில் தீமை அகற்ற மந்திர தந்திரங்களின் தலைவியான வராகி வழிபாடு நலம் தரும். எத்தனை இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எவர் இருந்தாலும் காவல் தலைவியாக வராகி வழிபாடு உங்களை தீமையிலிருந்து காக்கும். அவள் நேர்மைக்கு பெயர் போனவள். தீவினையாளர்கள் அவள் பெயர் கேட்டாலே அலறிடுவர். அவளை வழிபடுபவரை தவறு செய்தாலும் தண்டிக்க கூடியவள். எதற்கும் வசப்படாது, நேர்மைக்கும் துணை நிற்பவள். பழைய காலங்களில் அவளையே பூமி காக்கும் தாயாக வழிபட்டு வந்தனர். அவள் காவலில் தவறுகள் நடத்த முடியாத ஆங்கிலேயர்கள் அவள் பூஜை முறைகளையும் அவள் அருமை பெருமைகளையும் மறைத்து பூஜைகளை தடுத்த பிறகே நாட்டிற்கு கேடு விளைவித்தனர். மறைந்து போன வராகி வழிபாடு கலிகாலத்தில் தீவினை பகை என பல துயர்களில் வருந்தும் குழந்தைகள் சிவசக்தி பூஜை முடித்து இறுதி வழிபாட்டில் காவலாக அவளை நிறுத்த இவள் உபாசனை செய்ய காவல் நின்று காப்பாள். எல்லா வளங்களும் நலங்களும் கூடி வரும் நாகலட்சுமி வராகி தாயே, சரணம் சரணம் சரணம்.